ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ பாறை மீன் வாங்கியிருக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க மசாலா கலக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1.25 டேபிள் ஸ்பூனு தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் மீனில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மீன்லேயும் மசாலா பிடிக்கிற மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு பரட்டினீங்கன்னா எல்லா மீன்லேயும் பிடிக்கிற மாதிரி வந்துக்கும் மசாலா. இது பார்த்திங்கன்னா எல்லா மீனும் பரட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சு வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய வச்சிடலாம். இல்லைன்னா ஃபேன் காற்றுல ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் வச்சுக்குவோம். கல் காஞ்சோன்னே அதில் பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் இந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் சமையல் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. இந்த கல்லில் வச்சுக்குவோம், தோசை கல்லில் வச்சுக்கலாங்க. ஒவ்வொரு மீனாக எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு மீனை வச்சுக்குங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் தாங்க மீன் நல்லா வெந்து வரும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. அப்போனா தான் மீன் வேகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த சைடு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மீனை திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மீனை திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போடுறப்போ பார்த்து திருப்பி போட்டுங்க. எண்ணெய் கீரை தெரிச்சிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து திருப்பி போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற மீனை எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டோம். நல்லா 10 நிமிஷம் இந்த பக்கம் வேக விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மீனை எடுத்துக்கலாங்க. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஒவ்வொரு மீனாக எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற மீனையுமே இந்த மாதிரியே போட்டு எடுத்துக்குவோம். ஒவ்வொரு மீனை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும் அந்த சைடு. அந்த சைடு நல்லா வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. கம்மியாக போட்டுட்டா திருப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மீன் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் திருப்புறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இதே இடுக்கியாட்டு இருந்ததுன்னா மீன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இடுக்கி இல்லாதவங்க இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு எடுத்துக்கங்க.
பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் 2 பக்கம் ஈவனாக வெந்து வருங்க. உள்ளேயும் நல்லா வேகும். எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா வேகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த மீனையுமே எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கல் மீன் ஸ்டைலில் செஞ்சுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.